குழந்தைங்களுக்கு பாசிஃபையர் யூஸ் பண்ணலாமா கூடாதா? இந்த பாசிஃபையர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிப்பிள் மாதிரியே இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பச்சிளம் குழந்தைகள் அப்புறம் வந்து லெஸ் தென் 6 மந்த்ஸில் வந்து சக்கிங் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ குழந்தைங்க அழுவும் போது, ஃபஸ்ஸியாக இருக்கும்போது, ஒரு மாதிரி நைன் இரிட்டபிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பாசிஃபையர் கொடுக்கும்போது குழந்தை வந்து நல்லா அதை சக் பண்ணிக்கிட்டே வந்து அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும், அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு, அழுகை நிறுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயம் இந்த பாசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால சில இஷ்யூஸும் வருங்க. ஸோ என்னென்ன இஷ்யூஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் இஷ்யூ. நிப்பிளும் பாசிஃபையரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். ஆனால் வந்து பாசிஃபையர் வந்து அவங்க சக் பண்ணும்போது பால் வராது, நிப்பிள் சக் பண்ணும்போது பால் வரும். சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சில குழந்தைங்க ஃபீடிங்கை குறைச்சிப்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயாச்சும் தான் பாசிஃபையர் யூஸ் பண்ணணும். எல்லா டைமும் அழுகும்போது பாசிஃபையரை எடுத்து வாயில் வைக்கிற பழக்கத்தை வச்சுக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம், நிறைய வீட்டில் பண்ணுற தப்பு, அதில் வந்து தேனை நினச்சி கொடுக்கறது, இல்லை சக்கரை தண்ணி நினச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மூணாவது பிரச்சனை, அந்த பல்லு முளைக்கிறதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, குழந்தைங்க பல்லு முளைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாசிஃபையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் 1 இயருக்கு அப்புறம் பாசிஃபையர் யூஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் வந்து அதுக்கப்புறமா யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட விரல் சூப்புறதுனால வரக்கூடிய பிரச்சனை மாதிரி தான். பல்லு வந்து முன்னாடி எத்திக்கிட்டு வரும், பல்லு முளைக்கிறதுல அந்த அலைன்மெண்ட்லலாம் இஷ்யூஸ் வரும். ஸோ பாசிஃபையர் மோர் தென் 6 மந்த் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். 1 இயருக்கு அப்புறம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் எப்பயாச்சும் பாசிஃபையர் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து எல்லா டைமும் வந்து குழந்தைக்கு அழுவும்போது ஃபீடு கொடுத்து வந்து சமாதானப்படுத்தணுன்ற அவசியம் வராது. ஸோ குழந்தைக்கு வந்து நீங்கள் பாசிஃபையர் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க.